என் அன்பு குழந்தா, இது நாள் வரை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சிக்கல்களாலும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்களாலும் உருக்குலைந்து இருப்பதாக வேதனையோடு இருக்கிறாய். நீ உருக்குலைந்து போகவில்லை, உருவெடுக்கப் போகிறாய், மீண்டும் உருவெடுக்கப் போகிறாய் என்பதுதான் உண்மை. உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல் ஒன்று தீரப்போகிறது. இதை நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு இந்த ஒரு நாளை மட்டும் பொறுத்துக்கொள். நாளை உனக்காகவே விடியும். என் அன்பு பிள்ளையே, நீ வாழ்க்கையில் பட்ட வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். ஆனால் இது இயற்கைதான். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே இது இயற்கைதான். நீ எந்த இடத்திற்கு உன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே நிமிடம் அதே நேரம் உன்னை சுற்றி இருக்கும் அர்த்தமற்ற பேச்சுகளையும் அர்த்தமற்ற சிந்தனைகளையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதால்தான் உன்னை ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், உன்னை விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள். நீ எங்கே உயர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற பயத்தில்தான் உன்னை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள், உன்மேல் பொறாமையும் படுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற வேதனை அவர்கள் படுவதால்தான் உன்னை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள். நீ நினைத்ததை அடைந்துவிட்டால் அவர்களுக்கு அது அவஸ்தையாக முடிந்துவிடுமே, மனபாரமாக திரும்பிவிடுமே. அதற்காகத்தான் அவர்கள் உன்னை எப்பொழுதுமே விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் நித்தம் நித்தம் இரவும் பகலும் உன்னை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு உன் வாழ்க்கையை எப்படி சீர்குலைக்கலாம், உனக்கு எப்படி சிக்கல்களை கொடுக்கலாம் என்பதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், வீணடித்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவா நீ பயப்படுகிறாய்? அவர்களுக்காகவா நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அவர்களை நினைத்து ஏன் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறாய்? இவர்களின் பேச்சிற்காகவா, அவர்கள் கொடுக்கும் சிக்கலுக்காகவா உன் வாழ்க்கையை நீ துளைத்து கொண்டிருக்கிறாய்? ஒதுக்கிவிடு என் பிள்ளையே. அவர்களையும் அவர்கள் பேச்சையும் முதலில் ஒதுக்கிவிட்டு உனக்கான வெற்றியை நீ தேடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்களெல்லாம் உன்னை விட்டு விலகி நன்மை உன்னை வந்து சேரும். நான் அதை உனக்காகவே சேர்த்து வைப்பேன். இந்த ஒரு நாளை மட்டும் பொறுத்துக்கொள். நாளை உனக்காகவே விடியல் விடியும். உன் வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் வந்தாலும் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் பொறுத்துக்கொள் என் பிள்ளையே. நீ மட்டுமல்ல, நானும் என் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை தாண்டிதானே வந்திருக்கிறேன், கஷ்டங்களை பார்த்துதானே வந்திருக்கிறேன், சிக்கல்களை எல்லாம் கடந்துதானே வந்திருக்கிறேன். ஒரு கல்லானது அத்தனை வலிகளையும் தாங்கிக் கொண்டால்தானே அழகான சிலையாகவே வர முடியும். அதே போல உனக்கான வடிவம் கிடைக்கும் வரை உனக்கான சிக்கல்கள் அனைத்தையும் நீ பொறுத்துக்கொள் பிள்ளையே. சில நாட்கள்தான் பொறுத்து கொண்டால் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். பொறுமையோடு இருந்தால் அதற்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும். பொறுமைக்கான தீர்வு நிச்சயமாக பிறக்கும். ஆனால் கவலைப்படாதே. உன்னுடைய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு, உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிய பிறகு நீ அந்த நிலவைப் போல மிக அழகாக பிரகாசிப்பாய். உன் வாழ்வும் மிக அழகாகவே பிரகாசமாகவே இருக்கும். உனக்கு சிக்கல் கொடுத்தவர்கள், உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாமே உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து கையேந்தி நிற்பார்கள். உன்னிடம் அண்ணாந்து பார்ப்பார்கள் உன் வளர்ச்சியை பார்த்து. அதுவரை பொறுத்துக்கொள் என் பிள்ளையே.
இப்பொழுதும் நான் உனக்கு தீர்க்கமாக சொல்கிறேன், நீ உருக்குலைந்து போகவில்லை, உருவெடுக்கப் போகிறாய். பிரம்மாண்டமாக உருவெடுக்கப் போகிறாய். உன் சிக்கல்கள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். அழகிய சிற்பமாக நீ உன் வாழ்வில் உருவெடுக்கப் போகிறாய். உனக்கான நேரம் வந்துவிட்டது. நீ பிரம்மாண்டமாக உருவெடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. அதை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். நீ என்னிடம் கேட்டது உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிறது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கு கொடுக்காமல், உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக கிடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். இது உன் மனதிற்கு எப்பொழுது தெள்ளத் தெளிவாக புரிகிறதோ அப்பொழுது உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சுகமாகவே நடக்கும். உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இதை கேட்கும்போதே 1000 முறை எனக்கு நீ நன்றி சாயிநாதரே, நன்றி சாயிநாதரே என்று சொல்லுவாய். உன் வாழ்க்கையில் சுப வாக்கை நான் உனக்கு கொடுப்பேன். நான் உனக்காகவே நிச்சயமாக நீதி வழங்குவேன். நான் எடுத்த எடுப்பிலேயே எல்லாத்தையும் அனைத்தையும் முடித்து விடமாட்டேன். நின்று நிதானமாக ஒரு காரியத்தை செய்வேன். அதனால் உனக்கு சற்று கால தாமதமாகுவது போலத்தான் தோன்றும். ஆனால் நடப்பது நடந்தே தீரும். அதுவும் நன்மையாகவே உனக்கு நடக்கும். நீ கேட்டவுடன், நீ நினைத்தவுடன் எதுவுமே நடக்காத காரணத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய். நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதோ, நடக்காமல் போய்விடுமோ, சாயப்பா நமக்கு உதவாமல் விட்டுவிடுவாரோ என்பது போன்ற குழப்பமான மனநிலையில் உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த தடுமாற்றம் உன் மனதை அலைக்கழிக்க செய்கிறது. உன்னை ஒரு இடத்தில் உட்கார விடாமல் நிலைக்குலைய செய்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உனக்கே தெரியும், மிக நன்றாகவே தெரியும். சாயப்பாவிடம் வைத்த பிரார்த்தனையோ வேண்டுதல்களோ எதுவாக இருந்தாலும் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பது உனக்கு தெரிந்திருந்தும் ஏன் இந்த குழப்பம்? நான் உனக்காகவே வருவேன். உனக்காகவே அனைத்தையும் செய்வேன். நீ என்னதான் தைரியமாக இருந்தாலும் உன் நிலையற்ற மனம் சாயப்பா செய்துவிடாமல் விட்டு விடுவாரோ என்ற ஒரு விதமான குழப்பம் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையே, மனதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஓடவிட்டு கொண்டே இருக்காதே. அமைதியான மனம்தான் நல்ல எண்ணங்களை சிந்திக்கும், நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளும். அமைதியில்லாத மனம் தேவையில்லாத சிந்தனைகள்தான் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கும். தேவையில்லாததை மட்டுமே செய்து கொண்டே இருக்கும். எனவே மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு எது தேவையோ அதை நான் உனக்கு சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இப்பொழுதுமே தெளிவாக இரு. நீ எடுக்கும் முயற்சியை எந்த பொழுதும் கைவிட்டு விடாதே. தெளிவான மனதிற்கு எது சரியான வழி, எது சரியான பாதை என்று மிக தெளிவாகவே தெரிந்துவிடும். மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது.
வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும், தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால், யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ, அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப்பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய், வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுதிக்கொண்டே இருக்கிறது. என்னிடம் கேள்வியாக அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அந்த சாயியின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். கஷ்டம் வருவதும், கஷ்டம் வந்தால் சாயி தேவா நம்மை நெருங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போதும் சாயி பாபாவே ஆகிய என்னப்பா என்னுடன் கூடவே இருக்கிறார். என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார். எந்த துன்பத்திலும் என்னை காப்பாற்றுவார். எனக்காக அவர் உழைத்து கொண்டே இருப்பார். என்னை வெற்றியடைய வைப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை, உறுதிமொழிகளை உனக்குள் எடுத்துக்கொள். நீ நினைப்பது போல், உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக முடியாது குழந்தையே. நான் அதை அனுபவிக்கவும் மாட்டேன். சந்தோஷமாக இரு. எதை நினைத்தும் கவலையே வேண்டாம். திடீரென ஒரு திருப்பம் உன் வாழ்வில் வந்தே தீரும். இனி நீ
பெரும் காலம் மட்டுமே உன்னை நோக்கி வரப்போகிறது. என்னை தொட்டுவிட்டு இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றாலே உனக்கான நல்ல வாய்ப்பு உன்னை நெருங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்பவனே வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை அடைந்தே தீருவான். உனக்கான அழகான வீட்டிற்குள், அன்பான கூட்டிற்குள் அமைதியாய் காத்து கொண்டே இரு. சிறகடிக்க நீ சிறகடித்து பறக்க உனக்கான காலம் வரும் பொழுது ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் நீ பறக்கலாம். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து கொண்டால், வாழ பழகிக்கொண்டால், யாருடைய மாறுதல்களும் நம்மை பலமிழக்க செய்யவே செய்யாது. விமர்சனங்கள் உன்னை சுற்றி எழுந்து கொண்டே இருக்கிறதே என்று மருகிவிடாதே. அதை கடந்து விட்டு கொண்டே இரு. கடந்து சென்று கொண்டே இரு. உன் பாதை தெளிவாக தெரியும். பிறரின் எண்ணங்கள் நாம் அல்ல. இருப்பினும் கற்பனை நம்மை மெருகூட்டும். பல சமயம் மெருகூட்டவே செய்யும். மெழுகாய் நினைந்து உருகாதே. சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள். எப்பொழுதும் உன்னை போல் மற்றவர்களை எண்ணி எண்ணி அவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. நீ பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன் வாழ்க்கையில் நல்லதை நான் சர்வ நிச்சயமாக நிகழ்த்துவேன். ஆனால் நீ கவனமாக இருக்க வேண்டியது உன் கையில்தான் இருக்கிறது. உன்னை ஏமாற்றுவதற்கும் உன்னை கீழே தள்ளி வீழ்த்துவதற்கும் 1000 பேர் உன்னை சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கவனமாக இரு. தைரியமாக இரு. நான் இருக்கிறேன். நீ 100 முறை உடைந்து போனாலும் 1000 முனை உன்னை உருவெடுக்க செய்வேன். மீண்டும் எழுச்சியோடு எழுந்து நிற்க வைப்பேன். அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் உன் சாயப்பா உனக்கு நான் தருவேன். என்றுமே கலங்காதே. எதை எண்ணிக்கொண்டு இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி தருவது உன் சாயப்பாவின் கடமை. உனக்கு நல்லது செய்யவே நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன். கலங்காதே குழந்தையே. கவனமாக இரு. இது உனக்கான காலகட்டம். அதிலும் மிக முக்கியமான காலகட்டத்தில் உன் வாழ்க்கையில் நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய். எனவே எப்பொழுதும் கவனமாக இரு. நம்பிக்கை என்னும் அஸ்திவாரத்தை உன்னுள் நான் எழுப்பிக் கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் கோட்டை பிரம்மாண்டமாக உருவெடுத்து ராஜ கம்பீரமாக இருந்து உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்களுக்கு முன்னால் நீ கம்பீரமாக எழுந்து நிற்பாய். எல்லோரும் ஒரு வழியில் செல்கிறார்கள் என்று நீயும் அவர்களை பின்தொடராதே. கண்களை மூடிக்கொண்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அதுவும் உனக்கான பாதையை சரியாக தேர்ந்தெடு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா உனக்கு வழித்துணையாக வந்து கொண்டே இருப்பேன். நீ தடுமாறும் சமயத்தில் உனக்கு தோள் கொடுத்து உன்னை ஊக்குவித்து நான் சரியான பாதையில் உன்னை அழைத்து சென்று வெற்றி என்னும் கனியை உன் கைகளில் பறித்து தருவேன். சர்வ நிச்சயமாக. என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீ மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறாய். உன்னிடம் மறைந்திருக்கும் ஆற்றல்களை வெளிக்கொணரும் வழி விடாமுயற்சியும் தொடர்ந்த உழைப்புமே ஆகும். வலிமையோ புத்திசாலித்தனமோ அல்ல. எனவே விடாமுயற்சியுடன் தொடர்ந்து உழைத்து கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றியடைவாய் உன் வாழ்வில். எப்பொழுதுமே உனக்கு வரும் விமர்சனங்களையும் உன்னை மற்றவர்கள் ஏதாவது பேசுபவர்களையும் கடந்து விட்டுவிடு. உதறி தள்ளிவிடு. பாதை உனக்கு மிக தெளிவாக தெரியும். அப்படி நீ செய்தால் பிறரின் எண்ணங்கள் நீ அல்ல. இருப்பினும் அலாதி கற்பனை உன்னை மெருகூட்டும். பல சமயம் மெழுகாய் நினைத்து உருகாதே. சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள். மெழுகாய் நினைத்து உருகாதே. சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள். உன் வாழ்வை மிக அழகான சிற்பமாக மாற்றி அதற்கான வடிவத்தை நீ கொடுத்து வெற்றி என்னும்
கனியை அழகாக பறித்துக்கொள். மனிதர்களை பல பல வண்ணங்களில் படைத்திருக்கிறார் இறைவன். அவர்களில் நல்ல எண்ணங்கள் படைத்தவர்களே மிக மிக அழகானவர்கள். வண்ணங்களில் வாழ்க்கை இல்லை என் குழந்தையே. உன் மன எண்ணங்களில்தான் உன் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. உன் மன எண்ணங்களை எப்பொழுதும் நேர்மறையாக வைத்துக்கொள். நீ உன் வாழ்க்கையில் மிக எளிதாக சாதித்து விடலாம். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருள் சூழாமல் நான் பாதுகாப்பேன். நான் உனக்கு கொடுக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு என் பிள்ளையே. நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டே இரு. உனக்கான என்னுடைய அற்புதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நீ புண்ணிய ஆத்மா. என் மீது நம்பிக்கை வை. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்னுடைய பிரியமான குழந்தை. என்னுடைய அனுமதியின்றி எவருமே உன்னை நெருங்கக்கூட முடியாது. நீ இது நாள் வரை இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களெல்லாம் நீதான் வேண்டும் என்று மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். சர்வ நிச்சயமாக இது நடக்கும், நடந்தே தீரும். உன்னை வாட்டி வதைக்கும் வலிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாய். இவை அனைத்திலிருந்தும் விரைவில் உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாகவும் இருக்கப் போகிறது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வை என் பிள்ளையே. நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மனிதராக பிறந்தும் மிருக நிலைக்கு பலர் இழிந்து போகிறார்கள். மனிதராக பிறந்தும் மிக சிலரே தேவர் நிலைக்கு உயர்கிறார்கள். மனிதராக பிறந்தும் மனிதராக மனித பண்புகளுடன் சிலரே சராசரி வாழ்க்கை வாழ்கிறார்கள். நாம் தேவராக உயராவிட்டாலும் மிருக நிலைக்கு தாழ்ந்து போகாமல் சராசரி மனிதராக வாகிலும் வாழ வேண்டும். உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. உனக்காக எனது துவாரகாவில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ விரைவில் வா என் பிள்ளையே. எனது தரிசனம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். அதை நான் ஆனந்தமாக கண்டு களிக்கப் போகிறேன். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்று வருத்தமடையாதே என் பிள்ளையே. உனக்காக எல்லையே இல்லாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அற்புதம் எல்லாம் காத்திருக்கும். நிச்சயமாக உன் சாயப்பா அதை தீர்மானித்து விட்டேன். கவலைப்படாதே. அனைத்திற்கும் உன் அப்பா இருக்கிறேன் பிள்ளையே. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன் உன் சாயி தேவா. உன் விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் பிள்ளையே. யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். தாமதம் வேணால் ஆகலாம், ஆனால் தப்பாமல் அனைத்துமே உனக்கு நடக்கும். உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் உன் சாயி தேவா. யார் ஒருவர் முழு மனதுடன் என்னை நாடி என்னையே நிலைத்திருப்பார்களாயின் அவர்களுடைய உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டியது அவசியமே இல்லை என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உன் கஷ்டத்தை போக்க, உன் மன வலிகளை துடைக்க. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. முடிந்ததை நினைத்து நினைத்து எப்பொழுதும் வருந்திக் கொண்டே இருக்காதே. வருவதை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே.
இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். எதற்காக பயப்படுகிறாய்? எல்லா திசைகளிலிருந்தும் நான் உன்னை சூழ்ந்து கொண்டு நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எனது பிடியிலேயே எப்பொழுதும் இருப்பாய். நானே உனது தந்தை, நானே உனது தாய், அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது எதற்கு பயப்படுகிறாய்?